வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நீதித்துறையின் சிங்கம் இனி ஊழல் தடுப்பு படையின் நாயகன். பிரதமர் அன்வார் வர்ணனை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் நீதிபதி டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் அப்பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். இன்று பினாங்கு புகிட் மர்தாஜாமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர், நீதித்துறையில் 20 ஆண்டுகால அனுபவம் கொண்ட அப்துல் ஹலீம் அரசியல் அல்லது வணிக தொடர்புகள் இல்லாதவர் என்பதால் ஆணையத்தை நேர்மையாக வழி நடத்துவார் என நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளையில் வரும் மே 12-இல் பதவிக்காலம் முடியும் தற்போதைய தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியின் சேவையையும் பிரதமர் பாராட்டினார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறுகையில், SPRM புதிய தலைமை ஆணையரான அப்துல் ஹலீம் வரும் மே 13ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ள நிலையில் ஆணையத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் ஊழலுக்கு எதிரான சீர்திருத்தங்களை முன்னெடுக்கவும் அவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மலேசியா மற்றும் புருனை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் மீண்டும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புருனை சுல்தான் ஹசனால் போல்கியாவுடன் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு பேசிய பிரதமர், இந்த உறவு வெறும் ராஜதந்திர ரீதியானது மட்டுமல்ல, இது ஒரு சகோதரத்துவ பிணைப்பு என்றார். நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள இந்த சிறப்பு உறவு பிராந்திய மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள இரு நாடுகளுக்கும் பக்கபலமாக இருக்கும் என்று டத்தோஸ்ரீ பெருமிதம் தெரிவித்தார். குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, எரிபொருள் மற்றும் எல்லை பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கலந்தாலோசித்தனர். இரு நாடுகளின் மக்களின் நலனை பாதுகாக்கவும் அமைதியான எதிர்காலத்தை உருவாக்கவும் தொடர்ந்து இணைந்து பாடுபட இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்தனர். கொலம்போ சோகோ வணிக வளாகத்திற்கு வெளியே இன்று பிற்பகலில் நடைபெற்ற தங்காப் அசாம் பாக்கி போராட்டத்தின் போது திடீர் என பட்டாசுகள் வெடித்ததால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. போராட்டக்காரர்கள் டத்தரான் முர்டேக்காவை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருந்த போது கூட்டத்தின் பின்புறத்தில் இருந்து அதிக அளவிலான பட்டாசுகள் வெடிக்கச் செய்யப்பட்டன. பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதி ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த வேளையில் நிகழ்ந்த இந்த திடீர் வெடிப்பு சத்தத்தால் அச்சமடைந்த போராட்டக்காரர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். உடனடியாக செயல்பட்ட போலீஸ் துறை அதிகாரிகள் பட்டாசுகள் வெடித்த இடத்தை சுற்றி வளைத்து போராட்டக்காரர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வழி நடத்தினர். இந்த சம்பவத்தில் ஒரு போராட்டக்காரர் காயமடைந்ததாக தெரிகிறது. எனினும் பட்டாசு சத்தம் நின்றவுடன் போராட்டக்காரர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து அமைதியான முறையில் தங்கள் பேரணியை தொடர்ந்தனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் 3 முறை பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். தமது பணிக்காலத்தை நீட்டித்து வாய்ப்பளித்த மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்ட தான் ஸ்ரீ அசாம் பாக்கி மே 13 முதல் பொறுப்பேற்க உள்ள புதிய தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமானுக்கு அதிகாரிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசியலில் ஈடுபடும் எண்ணம் உள்ளதா என்ற கேள்விக்கு பதில் அளித்த அசாம் பாக்கி, ஒரு அரசு அதிகாரியாக மக்களுக்கு பணியாற்றுவதிலேயே தாம் அதிக மகிழ்ச்சி காண்பதாக குறிப்பிட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஆணையத்தை வழி நடத்தி வரும் அசாம் பாக்கி வரும் மே 12ஆம் தேதியுடன் தனது பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். மலேசியாவில் நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக இதுவரை 41 பேர் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் 35 பேருக்கு வெப்ப சோர்வும், 5 பேருக்கு வெப்பவாதமும், ஒருவருக்கு வெப்ப தசை பிடிப்பும் ஏற்பட்டுள்ளது. எனினும் நேற்று புதிய பாதிப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. தற்போதைய நிலவரப்படி பெர்லிஸ், கெடா, கிளாந்தான், பேரா மற்றும் பஹாங் ஆகிய மாநிலங்களின் பல பகுதிகள் நிலை 1 எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளன. குறிப்பாக கிளாந்தானின் மாச்சாங் மாவட்டம் நிலை 2 வெப்ப அலை மட்டத்தை எட்டியுள்ளது. பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்தவும், தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com.
தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. வாழ்க்கை செலவின உயர்வு மற்றும் எரிபொருள் மானிய சுமையை குறைக்கும் நோக்கில் தனியார் நிறுவனங்கள் வீட்டில் இருந்தே பணிபுரியும் அல்லது ஹைபிரிட் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கொலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் நடைபெற்ற வெற்றி மடானி திட்டத்தை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய டத்துஸ்ரீ ரமணன், பெட்ரோல் மானிய செலவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மாதம் 4 பில்லியன் ரிங்கிட்டை தொட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சூழலில் ஊழியர்களின் பயண செலவை குறைக்கவும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் இத்தகைய பணி முறைகள் அவசியம் என்றார். வங்கிகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் ஏற்கனவே இம்முறையை பின்பற்றுவதை சுட்டிக்காட்டிய அவர், மற்ற தனியார் நிறுவனங்களும் இதை செயல்படுத்த முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இம்முறையை அமல்படுத்தும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் பெருந்திட்டமான ஜாப் கேர் வேலைவாய்ப்பு சந்தை புட்டாலிங் மாவட்ட அளவில் இன்று சனிக்கிழமை காலை 11 மணி தொடங்கி மாலை வரை புட்டாலிங் ஜெயா தி கர்வ் மால் பேரங்காடியில் நடைபெற்றது. ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் மாநில சமூக பாதுகாப்பு நிறுவனமான பர்கேசோவுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஜாப் கேர் நிகழ்வை மனிதவளத்துறைக்கான ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். பல்வேறு துறைகளைச் சார்ந்த 36 முன்னணி நிறுவனங்கள் அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருந்தன. கம்போங் துங்கு சட்டமன்ற உறுப்பினர் லிம் யி வே மற்றும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான பர்கேசோவின் ஸ்லாங்கூர் மாநில துணை தலைமை இயக்குனர் ரொஹானா முகமட்டுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு, இந்த வேலை வாய்ப்பு கண்காட்சியில் 4109 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். இவற்றில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் 2500 ரிங்கிட் சம்பளத்திற்கு மேற்பட்டது என்றும் அந்த 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். 30 syarikat yang menawarkan kerja sebanyak 4109. Memang ada satu berita di mana Klang Valley lebih kepada Selangor dan juga wilayah ada retrench dan sebagainya, tetapi kekosongan kerja itu memang ada. Cuma kita kena rajin pergi ke tempat macam ni untuk mendapatkan ataupun melihat peluang-peluang yang kita ada. Dan saya sekali lagi berterima kasih kepada Perkeso kerana turut berganding bahu dengan saya untuk menjayakan setiap program di negeri Selangor. பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் இதுபோன்ற வேலை வாய்ப்பு கண்காட்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இத்தகைய வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டும் என்று நினைத்து விடாமல் மாணவர்கள் சுயமாக அல்லது பெற்றோர்களுடன் இதுபோன்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று பாப்பாராயுடு தெரிவித்தார். இந்த வேலை வாய்ப்பு கண்காட்சியில் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் பர்கேசோ பதிவு மற்றும் இலவச மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்துவது செலவுகளை குறைக்க உதவும் என கிடா மந்திரி பசார் டத்துஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இந்த யோசனையை தாம் மனதார ஆதரிப்பதாக கூறிய அவர், தேர்தல்களை தனித்தனியாக நடத்துவது அரசாங்கத்திற்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்றார். இன்று அலோஸ்டாரில் நடைபெற்ற பாஸ் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சனுசி, கிடா சட்டமன்றத்தின் 36 மாத கால அவகாசம் வரும் ஆகஸ்ட் 2026 நிறைவடைவதை சுட்டிக்காட்டினார். எனவே அதற்கு முன்னதாக சட்டமன்றத்தை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தேர்தலை எப்போது நடத்துவது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பஹாங் குவாந்தான் இந்திரா மக்கோத்தா பகுதியில் எரிவாயு குழாய் வெடித்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் இன்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் முகமது சலாஹுடீன் ஹிசா, அது ஒரு தீயணைப்பு ஒத்திகை மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். எக்ஸ் இந்திரா எனும் குறியீட்டு பெயரில் நடத்தப்பட்ட இந்த ஒத்திகை அவசர காலங்களில் பாதுகாப்பு படைகளின் தயார் நிலையை சோதிக்கவே நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு அரசாங்க ஏஜென்சிகள் பங்கேற்றன. வீடியோவில் தெரிந்த கரும்புகை மற்றும் ஆம்புலன்ஸ் சத்தங்கள் அனைத்தும் ஒத்திகையின் ஒரு பகுதியே என்றும் பொதுமக்கள் அச்சம் பட தேவையில்லை என்றும் அவர் விளக்கினார். கடந்த ஆண்டு பூத்ரா ஹைட்ஸில் நிகழ்ந்த உண்மை விபத்தோடு ஒப்பிட்டு பகிரப்பட்ட இந்த வீடியோ வெறும் வதந்தி என்பது உறுதியாகியுள்ளது.
கடந்த 25 ஆண்டுகளில் கடாஹ் குலிம் மாவட்டம் கண்டுள்ள அசுர வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் வலு சேர்த்துள்ளதாக கிடா மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ ஸ்ரீ அஜி நோரிசான் பின் கசாலி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று குலிம் டதரன் பூத்ராவில் நடைபெற்ற நகராண்மை கழகத்தின் வெள்ளி விழா மற்றும் குலிம் அர்பன் கம்யூனிட்டி ஃபியஸ்டா 2026 நிகழ்வை அவர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். குலிம் ஹைடெக் பார்க் நாட்டின் பொருளாதார அடித்தளமாக விளங்குவதை அஜி நோரிசான் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சிக்கனமான முறையில் மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த நகராண்மை கழகத்தை பாராட்டிய அவர் மாவட்டத்தின் வெற்றிக்கு மக்களின் ஒற்றுமையே காரணம் என்றார். இவ்விழாவின் ஒரு அங்கமாக நடைபெற்ற 88 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட போட்டியில் 202 போட்டியாளர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய டத்தோஸ்ரீ நோரிசான் இந்த நிகழ்விற்கு ஆதரவு வழங்கிய உள்ளூர் அரசாங்க மேம்பாட்டு இலாக்காவிற்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் குலிம் நகராண்மை கழகத்தின் தலைவர் டத்தோ அஜி ஹல்மி பின் யூசுப் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடம் நிதி திரட்டும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு கடுமையான விதிகள் மற்றும் சுயேட்சை தணிக்கை முறையை அமல்படுத்துவது குறித்து சங்க பதிவிலாக்காவான ROS பரிசீலித்து வருகிறது. NGO எனப்படும் தொண்டு நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் பொதுமக்களிடம் வசூலிக்கும் பணம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. புதிய விதிகளின்படி குறிப்பிட்ட தொகைக்கு மேல் நிதி திரட்டும் அமைப்புகள் தங்களின் கணக்கு வழக்குகளை சுயேட்சை தணிக்கையாளர்களை கொண்டு ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும். நிர்வாக வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கவும் இத்தகைய சீர்திருத்தங்கள் அவசியம் என சங்க பதிவிலாக்கா தெரிவித்துள்ளது. விதிகளை மீறும் அமைப்புகளின் உரிமத்தை ரத்து செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது என்பதையும் ROS சுட்டிக்காட்டியுள்ளது. கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற தங்காப் அசாம்பாக்கி போராட்டத்தின் போது பட்டாசு வெடித்து கலவரத்தை தூண்ட முயன்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் சசாலி அடாம் 1957 ஆண்டு வெடிபொருட்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் போராட்டத்தை சீர்குலைக்க நடத்தப்பட்ட சதியா என்பது குறித்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் இதில் தொடர்புடைய நபர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவத்தால் இதுவரை பொதுமக்கள் அல்லது வணிகர்களிடம் இருந்து எந்த ஒரு புகாரும் வரவில்லை என்றாலும் ஆதாரங்களை திரட்டி குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சசாலி அடாம் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.